ஏன்னா எல்லா இடத்துலையும் விஜய் தான் நிற்க போகிறேன், நீங்கள் எனக்காக தான் ஓட்டு போடணும்னு சொல்கிறதுல ஆரம்பிச்சு, இன்னொரு விஷயம் வந்து அதிமுக திமுக வந்து இந்த கவின் விஷயத்த ரொம்ப பெருசாக இது பண்ணிக்கல. யார் பக்கம் நியாயங்கிறதெல்லாம் பெருசாக பேசலை. காரணம் என்னன்னா, ஒரு பக்கம் ஜாதி இருக்கு அப்படிங்கிறத விஜய் அவர்களும் மென்ஷன் பண்ணலை. அது ரொம்ப பேசுவார்னு நினச்சோம், பண்ணலை. அப்படின்னும் போது இவரும் வந்து திமுக அதிமுக மாதிரி அந்த ஜாதிக்குள்ளே தான் போகிறாரா, ஒருவேளை அந்த ஜாதி ஓட்டு ஒரு தேவைப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல சார்? இல்லைங்க, இதில் எவ்வளோ பெரிய அரசியல் கட்சியாக இருந்தாலும் இந்த சாதி தொடர்பான விஷயங்கள் வரும்போது கொஞ்சம் கமுக்கமாக இருப்பாங்க. இப்போ வேங்கவேல் சம்பவத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். உடனடியாக ஒரு நீதி கிடச்சிதானா கிடைக்கல. என்ன காரணம்னா, ஒரு தரப்பு மக்களுக்கு நீங்கள் ஆதரவாக நின்றுட்டிங்கன்னா இன்னொரு தரப்பு எதிர்ப்பாக மாறும். அப்போ என்ன பண்ணுறது? என்ன தான் வந்து நீதி நேர்மை நியாயம்னு பேசினா கூட ஓட்டுங்கிறது தான் பிரதானமாக இருக்குது. ஓகே. அப்போ வந்து ரொம்ப ரெண்டு தரப்புக்கும் பிரச்சனை இல்லாமல் ஏதாவது ஒன்று ஒரு வாக்கு அரசியலாக தான் பார்க்குறேன். வாக்கு அரசியல் தான், எல்லாமே வாக்கு அரசியல் தான், வேற என்ன? அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு, எதுக்கு நம்ம வந்து அவங்கள பற்றிலாம் பேசணும்? பேசுனா இப்போ ஒரு குறிப்பிட்ட சாதி ஓட்டு நமக்கு வராது, அவங்களோட எதிர்ப்பையும் நம்ம சம்பாரிச்சுப்போம், அது தேவையில்லை, அமைதியாக இருந்துருவோம்னு இருக்காரு. ஓகே. இது சரியானா தப்பு. ஆனால் இந்த ஓட்டு அரசியலில் பல பேர் இப்படி தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவரும் வாழ்கிறாரு.